எனும் ஓங்காரமே சிருஷ்டியின் அடிப்படை. ஒளி வடிவமான ஓங்காரம் சிறிது சிறிதாக ஒளி வடிவம் பெற்று ஒளி பிழம்பாக வெடித்துச் சிதறுகிறது. அதிலிருந்து சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், கோள்கள் ஆகியவை உருவாகின்றன. அவற்றுள் ஒன்றாய் பூமியும் தோன்றுகிறது. சிருஷ்டி துவங்கிய பிறகும் பிரம்மாண்டமாய் விளங்கும் இப்பிரபஞ்சத்தில் தொடர்ந்து ஒலித்துக் கொண்டிருப்பது ஓம் எனும் ஓங்கார ஒலியே. ஓம்கார நாதத்தில் இம் எனும் மகர அக்ஷரம் அழிக்கும் பொறுப்பை ஏற்று சம்ஹார மூர்த்தியாகி ருத்ரமூர்த்தியாக திகழ்கிறது. அழிக்கும் கடவுளாக சிவத்தை நினைத்து அஞ்சுவோர் பலர் அகிலத்தில் உண்டு. ஆனால் தீமையை அழிப்பதன்றோ தேவாதி தேவனின் செயல். ஈகை மனம் கொண்ட அந்த ஈசனின் நெடுந்தவம் ஒரு அற்புத யுகத்தை தோற்றுவித்து உன்னதமான தெய்வீக வரலாறாக மலரவிருக்கின்றது. பஞ்சாட்சர மூர்த்தியே போற்றி, பஞ்சமுக ரூபனே போற்றி, பஞ்சபூத லிங்கமே போற்றி, பஞ்சசபை சந்தான மூர்த்தியே போற்றி. சுவாமி, தங்களின் தியானம் இடையில் தடைப்பட்டதற்கான காரணம் என்ன? ஏதேனும் புதிய நிகழ்வு நிகழப் போகின்றதா? உண்மையே பார்வதி. கால சக்கரத்தின் சுழற்சியால் புதியதொரு சகாப்தம் உதிக்கவிருக்கின்றது. தூய சக்தியும் தீய சக்தியும் இவ்வுலகினை மாற்றவிருக்கின்றது. அவ்விரு சக்திகளின் போராட்டத்தால் புதியதொரு நிகழ்வு நிகழவிருக்கின்றது. சுவாமி, தாம் எப்போதும் இவ்வுலகை பற்றியே சிந்திப்பீர்களா? நம்மை பற்றியும் சிந்திக்கலாம் அல்லவா? நாமே உலகம், நமக்குள்ளே உலகம் எனும்போது நம்மை பற்றி சிந்திக்க என்ன இருக்கின்றது? ஏன், நமது குடும்பத்திற்கு சந்ததிகள் வேண்டாமா? விக்னங்களை களையும் விநாயகன் ஒருவனே போதும் என்று எண்ணம் கொண்டீர்களா? ஒருவரோடொருவர் ஓடி விளையாடுவதற்கு இன்னொரு குழந்தை அவசியம் தேவை என்று தாம் அறிய மாட்டீர்களா? என்னுடைய உள்ளம் அக்குறை போக்க ஏங்கி தவிக்கின்றது. இவ்வழகான படைப்புகளே இவ்வுலகினை பேரழகாக்குகின்றன. இந்த பூ உலகில் ஒரு நற்காரியமானது நிகழ வேண்டுமாயின் அதற்குரிய காலமானது கனிய வேண்டும். அக்கனிவான காலம் எப்போது தோன்றும்? இனி நிகழவிருக்கும் நிகழ்வுகளை பொறுத்திருந்து பார்.
தந்தையே, அசுரகுலத்தின் புகழினை நிலைநாட்டுவதற்காகத்தான் தாங்கள் தம்முடைய இன்னுயிரை பறிகொடுத்து விட்டீர்களா? அல்லது நம்மை சேர்ந்தோர் அனைவரும் படித்து விட்டார்களே, இனி நாம் எதற்காக உயிர் வாழ வேண்டும் என்று எண்ணி இவ்வுலகை நீங்கினீர்களா? கூறுங்கள் தந்தையே, கூறுங்கள். அசுரகுலத்தின் மானம் காக்க தங்களோடு போரிட்ட அசுரேந்திரரின் மகள் நான். இன்று நான் உயிர் நீத்த தந்தையின் சடலம் முன்னின்று சபதம் மேற்கொள்கிறேன். என் தந்தையின் மரணத்திற்கு காரணமாக விளங்கிய இந்திராதி தேவர்கள் அனைவரின் உயிரையும் பறிப்பேன். இது என் தந்தையின் மீது ஆணை. 30 முக்கோடி தேவர்களுக்கு தலைவன் என்று கூறும் தேவேந்திரா, மூண்டெழுந்த நெருப்பில் அசுரர் மாண்டு வீழ்வர் என்று சூளுரைத்த அக்னி தேவா, சூறாவளியாய் பாய்ந்து வரும் வாயு தேவா, பெரு வெள்ளமாகி வரும் வருண தேவா, நவநிதி பெற்றதால் கர்வம் கொண்ட குபேரா, உறுதியற்ற போர்க்களத்தில் இருந்து ஓடிப்போன நிரதை, ஈசலை போன்று பறந்து போகும் ஈசானா, தர்மத்திற்கு விரோதமாக அசுரர்களை மட்டும் கொன்று குவித்த யமதர்மா, அட்டதிக்கு பாலகர்களை திட்டமிட்டு கொலை செய்த தேவர்களே, ஒன்றை தமது நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த சுரசை உங்களை அழிக்காமல் ஓய மாட்டார். அப்படி சொல் சுரசை, சரியாக கூறினார். அசுரேந்திரரின் மகள் இப்படித்தான் இருக்க வேண்டும். அசுரகுருவே, எக்கணமும் எங்களுக்கு துணை நிற்கும் சுக்ராச்சாரியாரே, உங்களை பணிவோடு வணங்குகிறேன். சுரசை, இந்த நிலையிலும் நீ காட்டும் குரு பக்தி என்னை மெய்சிலிர்க்க வைக்கிறது. இருப்பினும் உனது சபதம் நிறைவேறுவது அவ்வளவு எளிதல்ல. நான் என்ன செய்ய வேண்டும் குருதேவா? கூறுங்கள், நிறைவேற்ற காத்திருக்கிறேன். மீண்டும் ஒரு அசுர சாம்ராஜ்யத்தை உருவாக்க வேண்டும். அத்தகைய ஆற்றல் படைத்த புத்திரர்களை நீ ஈன்றெடுக்க வேண்டும். என் சபதம் நிறைவேறுவதற்கு எதையும் செய்ய காத்திருக்கிறேன். கூறுங்கள் தேவா. நீ எப்படிப்பட்ட புத்திரர்களை வளர்க்க வேண்டும் என்று கூறுகிறேன். அவர்களின் பெயரை கேட்டாலே தேவர்கள் அஞ்சி நடுங்க வேண்டும். அவர்கள் எவ்வளவு வலிமை படைத்தவர்களாக இருக்க வேண்டும் தெரியுமா? இந்த அண்டங்களையே செண்டாக்கும் வலிமை படைத்தவர்களாக. 1000 சிங்கங்கள் ஒன்று சேர்ந்தனவோ, 1000 யானைகள் ஒன்றாக கூடியதோ என்று பயந்து நடுங்கும் அளவிற்கு அவர்கள் வலிமை படைத்தவர்களாக இருக்க வேண்டும். அந்நபர்களின் வடிவம் எவ்வாறு இருக்க வேண்டும் தெரியுமா? தேவர்களே வியக்கும் அளவிற்கு சௌந்தரியத்தோடும் அதே நேரம் வஜ்ரதேகம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். அத்தகைய பிள்ளை பேரை பெறுவதற்கு நான் எவரை நாடி செல்ல வேண்டும் குருதேவா? பிரஜாபதி எனும் சொல்லுக்கு சொந்தக்காரர் காசிப முனிவரை நாடி செல்ல வேண்டும். காசிபரா?
பெண்ணே, உன்னை போன்ற ஒரு அதிரூப சுந்தரியை இதுவரை நான் பார்த்ததில்லை. யார் நீ? நான் உங்களுக்காகவே வாழ்பவள். என்னுடைய பெயர் மாயா. மாயா. மாயா, பொருத்தமான பெயர். அதனால்தான் என்னையும் மாயத்தில் ஆழ்த்தி மயங்கச் செய்தாயோ? வா, என் அருகில் வந்து என்னை மோகத்தில் ஆழ்த்து. என்னை தருவதற்காகத்தானே வந்துள்ளேன். வாருங்கள், என் அருகில் வாருங்கள். சற்று பொறுங்கள். தாங்கள் என்னை இவ்வாறு நெருங்கலாகாது. என்ன கூறுகிறாய்? எனக்கேற்றவாறு உங்களுடைய உருவத்தை மாற்றுகிறேன். உங்களை இளமையானவராக மாற்றுகிறேன். அவ்வாறே ஆகட்டும். பிரம்மதேவரே, படைப்பு கடவுளே, பிரம்மதேவரே, பிரம்மதேவா, பிரம்மதேவா, கண்களை திறந்து பாருங்கள் பிரம்மதேவா, பிரம்மதேவா. வணங்குகிறேன் ஐயனே. நாரதா, என்ன நேர்ந்தது? என்ன நேர்ந்தது என்பதை தாங்கள் அறியவில்லையா? ஓர் அசம்பாவிதம் நிகழப்போகிறது ஐயனே. அதை தடுக்க வேண்டாமா? எதை தடுக்க வேண்டும் என்கிறாய்? அங்கு பாருங்கள், உங்கள் அருமை புதல்வர் காசிபர் ஓர் விபரீதத்திற்கு அடிகோலுகிறார். காசிபரை எவ்வாறேனும் தடுத்து நிறுத்துங்கள். என்ன நேர்ந்துவிடும் என்று இவ்வாறு பதறுகிறாய் நாரதா? தாயை கலைவாணி, தேவாசுர யுத்தம் இப்போதுதான் முடிவடைந்திருக்கிறது. அசுரேந்திரன் அமரர்களோடு பெரும் சமர் புரிந்து மடிந்திருக்கிறான். எஞ்சி நின்ற அசுரர்கள் அனைவரும் அஞ்சியபடி அங்குமிங்கும் மறைந்துள்ளனர். இந்த நிலையில் சுரசை தன் முயற்சியில் வெற்றி பெற்றுவிட்டால் அசுரேந்திரனை வென்றதற்கு பொருள் இல்லாமல் போய்விடும். அவர்கள் மீண்டும் வலிமை பெற்று தேவர்கள் மீது படையெடுப்பர். நீ சொல்வதும் உண்மைதான் நாரதா. நெற்றிக்கண் நிமலன் ஒருவரை முற்றும் உணர்ந்தவர். இருப்பினும் அன்னவர் அருளால் சிலவற்றை நானும் அறிந்துள்ளேன். இப்போது நிகழ்வதை நம்மால் தடுக்க இயலாது. இதனால் ஏற்படவிருக்கும் விளைவுகளையும் நம்மால் நிறுத்த முடியாது. நாராயண நாராயண. சூரபத்மன், ஆயிரம் சிங்கங்கள் ஒன்று சேர்ந்தனவோ, 1000 யானைகள் ஒன்றாக கூடியதோ என்று பயந்து நடுங்கும் அளவிற்கு அவர்கள் வலிமை படைத்தவர்களாக இருக்க வேண்டும். சிங்கமுகன்.
தாரகாசுரன். அஜமுகி. என்ன பார்க்கிறீர்கள்? எனது 3 புதல்வர்களும் புதல்வியும் சேர்ந்து அசுரகுலத்தை தாங்கி நிற்கும் தூண்களாக விளங்கப் போகிறார்கள். அசுரகுலம் உருவாக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இங்கு வந்தேன். பல்வேறு கணங்கள் தோன்றுவதற்கு காரணமாய் விளங்கிய தாங்களே இந்த அசுரகுலம் தோன்றுவதற்கும் காரணமாக விளங்கியுள்ளீர்கள். இத்துடன் தமக்கும் எனக்கும் இடையிலுள்ள உறவு தீர்ந்தது. என் 3 புதல்வர்களோடும் புதல்வியோடும் புறப்படுகிறேன். எனது 4 வீர செல்வங்கள் அசுரகுல சாம்ராஜ்யத்தை உருவாக்கி என்னுடைய தந்தை அசுரேந்திரரை கொன்ற தேவர்களை விரைவில் பழி தீர்ப்பார்கள். வாருங்கள், புறப்படலாம். தேவேந்திரர் 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 தேவாசுர யுத்தத்தில் மாபெரும் வெற்றி கண்ட தேவேந்திரர், அசுரகுலத்தை வேரோடு அழித்த தேவேந்திரர், வாழ்க வாழ்க. மைந்தர்களே, இங்குதான், இந்த இடத்தில்தான் என் தந்தையார், உங்கள் பாட்டனார் அசுரேந்திரர், தேவர்களின் அரசனான தேவேந்திரனால் கொல்லப்பட்டு கிடந்தார். அவரின் சடலத்திற்கு முன் நின்று தேவர்களை பழி தீர்ப்பேன் என்று நான் சபதம் மேற்கொண்டேன். உங்கள் சபதத்தை நாங்கள் நிறைவேற்றுவோம் தாயே. தங்கள் தந்தையாரை கொன்றவர்களை உங்கள் மைந்தர்கள் பழி தீர்ப்பார்கள். உங்கள் சபதம் இனி எங்கள் சபதம் தாயே. இப்போது ஆணையிடுங்கள் தாயே. நாங்கள் மூவரும் முத்தலை நாகம் போல் இந்திரன் மீது பாய்ந்து நஞ்சை உமிழ்ந்து அவன் நெஞ்சை பிளக்கிறோம். இந்திர லோகத்தையே எரித்து சாம்பலாக்குகிறோம். தேவர்கள் அனைவரையும் அடிமைகளாக்கி இழுத்து வந்து தங்கள் காலடியில் வீசுகிறோம். கேட்டீர்களா தாயே? என் இளைய அண்ணன் தாரகாசுரன் கூறிய சூளுரையை. இந்த யானையும் சிங்கமும் சூரபத்மனும் எனது வீரத்தமையனோடு இணைந்து புறப்பட்டால் எதிர்த்து வருபவர் நிலைகுலைவர். அனுமதி வழங்கி அனுப்புங்கள்.
நாராயண நாராயண. இனி இப்படி தொடர்ந்து வாழ்த்து கூற இயலாது தேவேந்திரா. நாரதரே, என்ன கூறுகிறீர்கள்? நீ கவலை கொள்ளும் தருணம் நெருங்கிவிட்டது தேவேந்திரா. ஏன்? எவரால் நாரதர்? அசுரேந்திரன் மகள் சுரசை காசிவ முனிவரோடு இணைந்து வலிமை மிக்க புதல்வர்களை பெற்றெடுத்திருக்கிறாள். ஆஹா, அந்த அசுரேந்திரனும் அவனோடு வந்த பெரும் படையும் அடையாளமே தெரியாமல் அழிக்கப்பட்டது தங்களுக்கு தெரியாதா? அவன் பெற்ற மகளின் புதல்வர்கள் தேவர்களை என்ன செய்து விடுவார்கள்? அந்த துணிச்சலை அவர்களின் தாய் வழங்குவாள். அசுரேந்திரனை விட பன்மடங்கு ஆற்றலை பெற்று அவர்கள் இங்கு வருவார்கள். அதை பற்றி தாம் கவலை கொள்ள தேவையில்லை நாரதரே. இப்பொழுதுதானே அவர்கள் தோன்றியிருக்கிறார்கள். தாங்கள் கூறியது போல் அவர்கள் மாபெரும் ஆற்றலை பெற 1000 யுகங்களாகும். அதுவரை அவர்களை எண்ணி கவலை கொள்ளாமல் ஆனந்தமாக இந்திர போகங்களை அனுபவிக்கலாமே. தேவேந்திரனின் இந்த ஆணவத்தால் என்னென்ன அனர்த்தங்கள் நிகழுமோ. நாராயண நாராயண. பொறுங்கள் மைந்தர்களே, பொறுங்கள். தக்க தருணம் நெருங்கியதும் புறப்பட நானே உத்தரவிடுவேன். ஏனென்றால் தேவர்கள் கபட நாடகம் ஆடுவதில் வல்லவர்கள், தந்திரத்தால் தப்பிச் செல்பவர்கள். ஆகையால் இந்திரனின் வஜ்ராயுதம், அக்னி தேவன் உருவாக்கும் தீ, வாயு தேவனின் சூறாவளி, வருண தேவனின் கடும் மழை, இவை அனைத்தையும் எதிர்கொள்ளும் அளவிற்கு நீங்கள் உங்களை வலிமையாக்கிக் கொள்ள வேண்டும். அதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் தாயே? சுவாமி, என்ன நேர்ந்தது? சிலர் தங்களின் கடமை பற்றி புரிந்திருந்தும் அதை உரிய நேரத்தில் ஆற்றாதிருப்பதால் அதற்குரிய வலியை அனுபவிக்கவிருக்கிறார்கள். சிலர் தங்களின் கடமைகளை புரிந்து கொண்டு தக்க தருணத்தில் அதை ஆற்றுவதால் அதற்கான வலிமையை பெறப்போகிறார்கள். பரமேஸ்வரா, நானும் எனது தம்பிகளும் நெடுங்காலமாக இந்த யாகத்தை நடத்தி வருகிறோம். ஆனால் தங்களின் ஹிருதயம் திருப்தியடையவில்லை என்று தோன்றுகிறது. பரமேஸ்வரா, எனது இந்த வேள்வியின் வேகம் போதவில்லையா? நாங்கள் தருகின்ற அவிசுகள், வேள்வியிலிடும் மூலிகைகள் உனக்கு திருப்தியை ஏற்படுத்தவில்லையா? இப்போதே எனது அங்கங்களை துண்டித்து இந்த வேள்வியில் இடுகிறேன். பரமேஸ்வரா,
தாரகாசுரா, அசுரகுலச் செல்வமே, அண்ணா, அண்ணா, நீங்கள் புரிந்த தவமும் யாகமும் என்னை மனமுருகச் செய்துவிட்டது. அதனால்தான் உனக்கு வரமளிக்க நான் விரைந்து வந்தேன். என்ன வரம் வேண்டுமோ கேள். ஆனால் ஒரு நிபந்தனை. நீ கேட்கும் ஒரு வரத்தை மட்டுமே நல்குவேன். அது எவ்வரமாயினும் அதை இக்கணமே வழங்குவேன். கேள். சிவபெருமானே, எனது அண்ணன்களாகிய சூரபத்மனையும் சிங்கமுகனையும் உயிர்ப்பித்து தாருங்கள். தாரகாசுரா, அசுரகுலச் செம்மலே, சகோதர பாசத்திற்கு நீ அடையாளமாக விளங்குகிறாய். உடன் பிறந்த அண்ணன்களைத் தவிர இந்த பூ உலகில் வேறெதுவுமே வேண்டாம் என்பது போல் சூரபத்மனையும் சிங்கமுகனையும் வேண்டியிருக்கின்றாய். இந்த நேரத்தில் நீ எந்த வரத்தை வேண்டியிருந்தாலும் தந்திருப்பேன். சொர்க்கத்தையே வேண்டியிருந்தாலும் வழங்கியிருப்பேன். ஆனால் அண்ணன்களை தாருங்கள் என கேட்ட உனது பண்பை பாராட்டுகிறேன். படியுள் மாணிக்கமே, அன்னே உன்னை அல்லால் நீ யாரை நினைக்கிறே? ஆதி அந்தமற்ற ஜோதியாய் வந்த பரஞ்சுடரே, கங்கையை ஜடையாய் தரித்த கங்காதரனே, திருவடியில் விழுந்த சந்திரனை எடுத்து திருமுடியில் தரித்துக் கொண்ட சந்திரசேகரா, ஆசி வழங்குங்கள். சூரபத்மா, நீயும் உன் தம்பிகளும் புரிந்த தவமும் யாகமும் என்னை மெய்மறக்கச் செய்துவிட்டது. அதிலும் நீ உன்னையே யாகத்தில் ஆகூதியாய் அளித்த தியாகம் என் நெஞ்சத்தை நெகிழச் செய்துவிட்டது. நீ விரும்பும் வரத்தை கேள். எம்பெருமானே, அண்டங்கள் அனைத்தையும் அடக்கியாளும் வலிமையை தாருங்கள். எவரையும் வெல்லும் ஆற்றல் படைத்த பாசுபதாஸ்திரத்தை தாருங்கள். அனைத்திற்கும் மேலாக யுகங்களை கடந்து வாழ மரணமற்ற பெருவாழ்வை தாருங்கள். சாகா வரத்தினை தந்தருளுங்கள். சூரபத்மா, ஜனனமும் மரணமும் உலகத்தின் இயற்கை நியதிகள். பிறப்பு என்றொன்றிருந்தால் இறப்பு என்பது நிச்சயம் நிகழும். அதை மாற்ற எவராலும் முடியாது. அப்படியென்றால் நாங்கள் புரிந்த தவத்திற்கும் வேள்விக்கும் எந்த பலனும் இல்லையா? ஏன் இல்லை? நீ கேட்ட மற்ற அனைத்து வரங்களையும் தருகிறேன்.
1008 அண்டங்களை வென்று நீ அரசாழ்வாய். 108 யுகங்கள் நீங்கள் நிலை பெற்று வாழ்வீர்கள். விண்ணுலகையும் மண்ணுலகையும் வெல்வதற்கு நீ கேட்டதற்கிணங்க இதோ எனது பாசுபதாஸ்திரத்தை வழங்குகிறேன். நாமம் நம சிவாயவே. சிவமே போற்றி, சிவனடி போற்றி, ஹரனே போற்றி, அன்பே போற்றி. சிவமே போற்றி, சிவனடி போற்றி, ஹரனே போற்றி, அன்பே போற்றி. நாமம் நம சிவாயவே. நாதன் நாமம் நம சிவாயவே. இச்சடலங்களை அசுர குலத்திற்கு பரிசளிக்கின்றேன். தமிழ் கடவுள் முருகன் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். தமிழ் கடவுள் முருகன் தொடர்கிறது. நினைவில் கொள்ளுங்கள், இதை ஒரு முறை மட்டுமே பிரயோகிக்க வேண்டும். தர்மத்தின் வழியில் நீங்கள் செல்லும் வரை உங்களுக்கு எச்சங்கடமும் நேராது. எமது சக்தி அல்லாது வேறு எதனாலும் உங்களுக்கு மரணமில்லை என்று வரம் தருகிறேன். அனைத்தையும் கண்ணிமைக்கும் நேரத்தில் வென்ற அசுரகுல சக்கரவர்த்தி சூரபத்மன் வானுலகம் முழுவதையும் ஒரு நொடியில் வென்று தேவர்களை சிறைப்பிடித்த சிங்கமுகன் அண்ட சராசரங்கள் அனைத்தையும் நடுநடுங்க வைக்கும் மாமன்னரின் இளைய தம்பி தாரகாசுரன். விசித்ரா, உன்னுடைய வாழ்த்து என்னை பரவசப்படுத்துகிறது. இருப்பினும் இந்த வெற்றியில் என் அருமை தம்பிகளுக்கும் பங்குண்டு. மண்ணுலகை கலங்க வைத்தவன் சிங்கமுகாசுரன் என்றால், விண்ணுலகை திகைக்க வைத்தவன் தாரகாசுரன். அண்ட சராசரங்கள் அனைத்தும் இனி அசுரகுலத்திற்கு கட்டுப்பட்டுத்தான் இயங்க வேண்டும். அப்படி சொல்லுங்கள் அண்ணா. கடல் நடுவே அமைக்கப்பட்ட நமது மகேந்திரபுரி இனி இப்பூ உலகிற்கு மட்டுமல்ல, பூவுலகிற்கும் தலைநகரமாக விளங்கப் போகிறது. பொருத்தமாக சொன்னீர்கள் அண்ணா.
அட்டதிக் பாலகர்கள் என்று சொல்லப்படும் 8 பேரும் இன்று நமக்கு கட்டுப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். இந்திராதி தேவர் எனும் திசை காவலர்கள் என்போர் எமக்கு ஏவலர்களாகி அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள். எவராலும் சாதிக்க முடியாததை இன்று நாம் சாதித்துள்ளோம். ஆனால் நமது அடிமைகளாகி நாம் இட்ட பணியை செய்து வந்த தேவர்கள் திடீரென்று இங்கு வருவதை நிறுத்திவிட்டனர். தங்கள் இருப்பிடம் செல்ல முடியாமல் நாம் இட்ட பணியையும் செய்யாமல் எங்கேயோ சென்று மறைந்து வாழ்கின்றனர். இருக்கட்டும் சிங்கமுகா, இன்னும் எவ்வளவு காலம் நம்மிடமிருந்து மறைந்து வாழ முடியும்? என்றாவது ஒரு நாள் அகப்படத்தான் வேண்டும். அன்று நான் அவர்களுக்கு கொடுக்கும் தண்டனை மிகவும் கடுமையாக இருக்கும். அப்படி சொல்லுங்கள் அண்ணா. நம்மிடமிருந்து தப்பிவிட்டதாக நினைக்கும் அந்த இந்திரன் விரைவில் என்னிடம் அகப்படத்தான் போகிறான். அவனை வீதி வீதியாக இழுத்துக் கொண்டு வந்து தங்கள் காலடியில் வீசுகிறேன். அவையோர்களே, இங்கு நிற்பவர்கள் யார் என்று தங்களுக்கு புரிகிறதா? அசுர சாம்ராஜ்யத்தின் கட்டுப்பாட்டிற்குள் வராதிருக்கும் அண்டங்களின் சொந்தக்காரர்கள். இவர்களை அடிமைகளாக்க அசுர படைகள் சென்றபோது சரணடைய மறுத்து எதிர்த்து நின்றவர்கள். இவர்களுக்கு உயிர் பிச்சை வழங்கலாமா? உயிர் பிச்சை வழங்கினாலும் அது அசுர குலத்திற்கு மாறான களங்கத்தை ஏற்படுத்தும் அல்லவா? உயிரற்ற சடலங்களாகி கிடக்கின்றனர். இச்சடலங்களை அசுர குலத்திற்கு பரிசளிக்கின்றேன். முக்கோடி தேவர்களுக்கு தலைவரான என் கணவர் தேவேந்திரர் இந்திர லோகத்தை இழந்து தன் பரிவாரங்களை துறந்து இந்த உலகத்தின் எந்த மூலையில் ஒளிந்திருக்கிறார் என்றே தெரியவில்லை. சூரபத்மனிடம் அகப்படக்கூடாது என்பதற்காகவும் என் தன்மானத்தை காப்பாற்றிக் கொள்ளவும் இந்த அஞ்ஞாத வாசத்தை நான் மேற்கொண்டிருக்கிறேன். தாயே, சூரபத்மன் தேவலோகத்தை சூறையாட வந்தபோது நான் அங்கு இல்லாமல் போய்விட்டேன். அதனால்தான் இந்த அனர்த்தங்கள் நேர்ந்தன. இப்பொழுதே அனுமதி தாருங்கள் தாயே. ஜெயந்தா, என்ன நினைத்து இவ்வாறு பேசுகிறாய்? எண்ணற்ற அசுரர்களை வென்றதால் உன் தந்தை இன்றும் தேவர் தலைவன் என போற்றப்படுவதை மறந்தாயா? வசாசுரனை வென்றதால் வசாரி என்றே புகழ்பெற்றவன் உன் தந்தை இந்திரன் என்பது நினைவில் இல்லையா? கிழக்கு திசையின் காவலனான அவனே பதவியை இழந்து மறைந்து வாழ நேர்ந்திருக்கிறதென்றால் உன்னால் என் செய்ய இயலும்? உனது இந்த அபிஷேகத்தாலும் ஆராதனைகளாலும் சிவபெருமானுக்கு செய்யும் பூஜை சம்பூரணமாகும். உன்னுடைய பிரார்த்தனை வீண் போகாது. நிச்சயம் அது கைலாயத்தில் வீற்றிருக்கும் சிவபெருமானை சென்றடையும். தேவகுரு, என்னிலும் அந்த நம்பிக்கை இருக்கிறது. நாம் கண்ட கனவு நனவாகிவிட்டது. சகல லோகங்களும் நமக்கு அடிமையாகிவிட்டன. பிரம்மதேவர் படைத்த 1008 அண்டங்களும் நமது காலடியில் உருளுகின்றன. இன்னும் 3 லோகங்களை மட்டுமே நான் விட்டு வைத்திருக்கிறேன்.
ஒன்று பிரம்மலோகம். பிரம்மதேவர் எனது தந்தை காசியப்பரின் தந்தை, அதாவது எனது பாட்டனா, அதனால் விட்டு வைத்திருக்கிறேன். இருப்பினும் தினமும் என் அவைக்கு வந்து பஞ்சாங்கம் கூறிவிட்டு செல்கிறார். வைகுந்தத்தில் இருக்கும் மகாவிஷ்ணு எனது பாட்டனாரின் தந்தை, அதாவது பிரம்மதேவரின் தந்தை, அதனால் விட்டு வைத்தேன். அவரும் நான் அழைக்கும் போதெல்லாம் வந்து ஆசி வழங்கி விட்டு செல்கிறார். சிவலோகமான கைலாயத்தை நான் ஏன் விட்டு வைத்திருக்கிறேன் என்பது உங்களுக்கே தெரியும். சிவபக்தர்களாகிய நாம் வாழும் இத்தகைய பெருவாழ்வு அவர் அளித்த வரம் அல்லவா? அண்ணா, இன்று இங்கு நமக்கு அடிமையாகி தேவர்கள் அனைவரும் ஒளிந்து மறைந்து வாழ்கிறார்கள். அந்த பேடி தேவேந்திரன் இந்திராணியை விட்டு விட்டு எங்கேயோ போய் ஒளிந்து கொண்டான். நான் தங்களிடம் கூறியபடியே விரைவில் அவனை இழுத்து வருவேன். மன்னவா, கூறு. நமது வெற்றி விழா கொண்டாட்டங்களை துவங்க அனுமதி அளிக்க வேண்டும். சற்று பொறு. எங்கள் மூவருக்கும் இளையவளான அஜமுகி வந்து விடட்டும். வெற்றி விழா என்றால் சற்று முன்னதாகவே வந்துவிடும் நம் தங்கை இன்னும் ஏன் வரவில்லை? எங்கே அஜமுகி? தேவர்களை மயங்கும் தேவர்களின் ராணி இந்திராணி, உன் பேரழகில் மயங்கிதான் என் அண்ணன் சூரபத்மன் உன் மீது மோகம் கொண்டு விட்டாரோ? தமிழ் கடவுள் முருகன் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். தமிழ் கடவுள் முருகன் தொடர்கிறது. உனது அசட்டு நம்பிக்கை இனி நிறைவேறாது இந்திராணி. யார் நீ? அஜமுகி, சூரபத்மனின் தங்கை. ஓஹோ, நீதான் தேவலோகத்தின் அதிரூப சுந்தரியா? தேவர்களை மயங்கும் தேவர்களின் ராணி இந்திராணி, உன் பேரழகில் மயங்கிதான் என் அண்ணன் சூரபத்மன் உன் மீது மோகம் கொண்டு விட்டாரோ? நல்லது, புறப்படு என்னோடு. நான் 30 முக்கோடி தேவர்களின் தலைவரான தேவேந்திரரின் சொந்தம். நான் அவரின் பத்தினி. அதை மறந்து இவ்வாறு உரையாடுவது முறையல்ல. எப்படி எப்படி? தன்னையே தற்காத்துக் கொள்ள இயலாதவன் தேவர்களின் தலைவனா? ஓடி ஒளிந்து கொண்ட அந்த கோழையை பற்றி புலம்புவதை நிறுத்திவிட்டு
என்னுடன் புறப்படு. போதும், நிறுத்து. நான் இனி ஒருபோதும் பொறுத்துக் கொள்ள மாட்டேன். ஓஹோ, இவன்தான் இந்திரன் மகன் ஜெயந்தனா? இந்த சின்னஞ்சிறு புழு என் முன்னேயே துள்ளுகிறது. இவனுக்கு தக்க பாடம் கற்பியுங்கள். விட்டு விடுங்கள், என் மகனை விட்டு விடுங்கள். ஓஹோ, உன் மகனை விட வேண்டுமா? அப்படி என்றால் நான் கூறியபடி என்னுடன் புறப்படு. என் அண்ணன் சூரபத்மன் உன் மீது உயிரையே வைத்திருக்கிறார். நீ அவருக்கு பத்தினியாகிவிட்டால் அந்த தேவர்களையே வென்ற சிங்க முகாசுரனுக்கு அண்ணி ஆவாய். திரிலோக ஜெயசீலன் தாரகாசுரனுக்கு அண்ணி ஆவாய். அது மட்டுமா, எனக்கும் நீ அண்ணியாவாய். அஜமுகி, என்னிடம் அவ்வாறு உரையாடாதே. ஏன் இந்த பதற்றம் இந்திராணி? நான் உனது நாத்தனாராயிற்றே. என்னை தவிர வேறு யார் உன்னிடத்தில் இவ்வாறு உரிமையோடு உரையாட முடியும்? நீ எங்களின் குடும்பத்தின் அங்கமாகிவிட்டால் உனக்கு எக்குறையும் இல்லாமல் நன்கு கவனித்துக் கொள்வேன். பொழுது புலர்ந்தவுடன் உனது வதனத்தில் விழிப்பேன். விலையுயர்ந்த வஸ்துக்களை உனக்கு பரிசாக வழங்குவேன். பிறகு என்ன? என்னுடன் புறப்படு. அஜமுகி! பிரகஸ்பதியாரே, நீர் எங்கள் அசுர குருவான சுக்ராச்சாரியாரின் நண்பர் என்பதால் எச்சரிக்கிறேன். பார்க்கடல் தந்த அமிர்தத்தை தேவர்களே அருந்தினார்கள். நீர் அல்ல, மரணமின்றி பிழைத்திருக்க எண்ணினால் அருகில் வராமல் அங்கேயே நில்லும். தேவர்களுக்கெல்லாம் குருவான பிரகஸ்பதி, உன்னுடைய மகன் ஜெயந்தன், ஓடி ஒளிந்து கொண்ட உன் கணவன் இந்திரன், இவரெவருமே உன்னை காப்பாற்ற முன்வராத நிலையில் இனி யார் வந்து உன்னை காப்பாற்றுவார்கள்? எவ்வளவுதான் நீ கதறினாலும் குமரினாலும் உனக்கு துணையாக வரக்கூடியவர் எவரும் இல்லை. நீ எவ்வளவு நேரம் காத்திருந்தாலும் எவரும் வரமாட்டார்கள். நம்முடைய ஒப்பந்தத்தின்படி என் தமையனுக்கு நீ மனைவியாவதை எவராலும் தடுக்க முடியாது. புறப்படு என்னோடு. பரமேஸ்வரா, பரமேஸ்வரா, காப்பாற்றுங்கள். பரமேஸ்வரா, காப்பாற்றுங்கள். பரமேஸ்வரா, காப்பாற்றுங்கள்.
எமது சிவாம்சமாக சிவபுத்திரன் உருவாகும் காலம் நெருங்கிவிட்டது. ஓர் அரிய சக்தி நன்மை பயக்குமாயின் அது அமிர்தமாகிறது. அதுவே தீமையை விளைவிக்குமாயின் கொடுந்தீயாக மாறுகிறது.